தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களையும், சிறப்பாக நம் அன்னையாம் திருச்சபையானது புனித அந்தோணியார் துறவு மட தலைவர், அதாவது வனத்தந்தோணியார் என்று சொல்லப்படக்கூடிய, வனத்தில் தன்னுடைய துறவர வாழ்வை துவங்கிய ஒரு அருமையான மாபெரும் எகிப்து நாட்டு புனிதரை இன்றைய நாளிலே நம் அன்னையாம் திருச்சபை நமக்கு நினைவு கூற பணிக்கிறது. மேலும் இன்றைய நாளிலே நாம் தமிழர்களாகிய நம்முடைய கலாச்சாரத்திற்கேற்ப இந்த வனத்தந்தோணியாரை மையமாக வைத்து கிராமப்புறங்களிலும் மற்றும் தமிழர்களுடைய பண்பாட்டை, பாரம்பரியத்தை மதிக்கும் விதமாக இன்று பொங்கல் வைத்து கொண்டாடுவதும் நம்முடைய வழக்கமாக இருந்து வரக்கூடிய காரியம். எனவே இந்த மாபெரும் விழா தருணத்திலே சிறப்பாக வனத்தந்தோணியாருடைய நினைவு நாளிலே அவரது விழா வாழ்த்துக்களையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு, இன்றைய நாளில் இந்த இறைபலியில் ஒன்று சேர்ந்து நம்முடைய விவசாயத்தை செய்யக்கூடிய துணை மக்களுக்காக, நமது தமிழர்களுக்காக, சிறப்பாக துறவரத்தில் இணைந்திருந்து பணி செய்யக்கூடிய மாபெரும் வல்ல துறவிகளுக்காக இந்த பலியிலே ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். மேலும் ஆண்டவர் இன்றைய நாளில் ஒரு அருமையான புதுமையை இன்றைய நற்செய்தி பகுதியில் செய்வதை போன்று வல்ல செயல்களை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்களாகவும் உருவாகக்கூடிய அருளை இந்த பலியில் இறைஞ்சு மன்றாடுவோம். இறைவன் தாமே நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்ல தொடர்ந்து இந்த பலியில் இணைந்திட நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். தூய மறை நிகழ்வுகளில் நம்மை இணைத்துக் கொள்ள நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. பேரன்பு தந்தையே இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத் தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையா எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திரு வார்த்தைகள் 32 முதல் 33, 37, 40 முதல் 50 வரை. அந்நாட்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்து கொண்டார். நீரோடையிலிருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டு கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தம் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தம் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலருடைய கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர். அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனை வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிப்பார்த்தா எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதிலுரை. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. 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 போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் வீரர்களை பழக்குபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே.
படைத்தாரே, எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். 10 நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இயேசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் உள்ளவை. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் உள்ளவை. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தைக் கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
அருமையான நாளிலே நம் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நாம் புனித அந்தோணியார், அதாவது வனத்தந்தோணியார் என்கிற எகிப்து நகரத்து அந்தோணியாரை துறவிகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக, துறவரத்தின் பிறப்பிடமாக, துறவரத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவராக கூட சொல்லலாம். எனவே அப்படிப்பட்ட இந்த அருமையான அந்தோணியாரை இன்றைய நாளில் நினைவு கூறுகிறோம். எனவே இந்த அருமையான நாளில் வரக்கூடிய வாசகங்களும் வழிபாட்டு வாசகங்களும் இந்த அந்தோணியாருடைய வாழ்க்கையும் பின்னி பிணைந்து செல்வதை நாம் இன்றைய நாளில் உணர முடிகிறது. இது இன்றைய காலத்திற்குண்டான அறிகுறியாகவும் இது தோன்றுகிறது. ஏனென்றால் ஒருவேளை நாம் இவருடைய வாழ்க்கை பின்னணியும் நற்செய்தி பகுதியும் வாசகங்களின் பின்னணியையும் வைத்து பார்க்கும்போது இன்று மனிதனுடைய தேடல் எதுவாக இருக்கிறது, இன்று மனிதனுடைய தேவை எதுவாக இருக்கிறது, மனிதனுடைய தேவை எதுவாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், எது அவர்களுக்கு நிறைவை கொடுத்தது என்பதை நாம் இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கிறோம். எனவே அந்தோணியாருடைய வாழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 21வது இறைவார்த்தையில் வரக்கூடிய மிக அருமையான வார்த்தை. நீ நிறைவுள்ளவனாக விரும்பினால் உன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு. இந்த அந்தோணியார் இருக்கிறார் அல்லவா, இவர் கிபி 251ஆம் ஆண்டிலே எகிப்து தேசத்திலே கோமா என்ற நகரிலே பிறக்கிறார். மிக வசதி படைத்த செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறக்கக்கூடிய இவருக்கு இல்லத்திலேயே வீட்டிலேயே கல்வி கற்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வசதி படைத்தவராக இருக்கிறார். இவருக்கு இருந்த நிலத்தினுடைய அளவு எவ்வளவு என்று அவர்களுக்கே தெரியாத அளவிற்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 18 வயது வரை இவர் தன்னுடைய கல்வியிலும் ஆற்றலிலும் அறிவிலும் அதே நேரம் இறைபக்தியிலும் வாழ்ந்திருக்கக்கூடியவர் அன்றாடம் ஆலயங்களுக்கு சென்று வருகிறார். அப்படி இருக்கும்போது 18வது வயதிலே இவருக்கு ஒரு இறை வார்த்தையின் வழியாக ஒரு உந்து சக்தி ஏற்படுகிறது. இவ்வளவு செல்வங்களை கொண்டிருப்பதனால் நான் நிறைவை அடையவில்லையே, நிறைவை நான் ஒருபோதும் அனுபவிக்கவில்லையே, ஒரு மனதில் நிம்மதியோ சலசலப்புகளோ இல்லாத ஒரு வாழ்வை நான் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேன் என்ற காரணத்தின் போது இவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ நிறைவுள்ளவனாக விரும்பினால் உன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு. உடனடியாக வீட்டிற்கு செல்கிறார். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு சற்று கொடுத்து விட்டு இருக்கக்கூடிய அத்துணை 3000க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவுகளை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து விட்டு சற்று நகரத்திலிருந்து சற்று தள்ளி தன்னுடைய துறவற வாழ்வை அனுபவிக்கிறார். அப்போது அவருக்கு பல இடைஞ்சல்கள் வருகின்றன. ஒரு நிகழ்வு கூட சொல்லுவார்கள். தீயோன் சாத்தான் வனத்தந்தோணியார் அங்கே இருக்கின்ற போது அவரிடத்தில் தோன்றி, அவருக்கு கனவிலே தோன்றி, நீ இங்கே இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய், மாறாக உனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளவு ஏராளம், வாழ்க்கையை இன்பமாக அனுபவிக்க தெரியாதவன் நீ, எனவே நீ சென்று மகிழ்ச்சியோடு குதூகலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ் என்று சொல்லி அவரிடையே சாத்தான் பரிசோதித்திருக்கிறது. அப்போது அந்தோணியார் அதற்கு பதில் மொழி கூறியிருக்கிறார். ஒப்பற்ற செல்வமாகி ஆண்டவர் இயேசுவை தவிர எனக்கு வேறு செல்வம் எதுவும் கிடையாது என்று சொல்லி சாத்தானை புறந்தள்ளி இருக்கிறார். அதை முடிந்த உடனே அந்தோணியார் எழுந்து நின்று ஜெபிக்கிறார். இறைவா, என்னை ஏன் இப்படிப்பட்ட சோதனைக்கு அனுமதிக்கிறாய்? நான் தான் நீயே சிக்கன பற்றி கொண்டிருக்கிறேனே, ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் என்று சொல்லி அந்தோணியார் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் அருகே இருந்து சொன்னாராம், நான் உனக்கு அருகே இருந்துதான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், உன்னை எப்போதும் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னவனே நீதான் என்னை துணைக்கு அலையாதிருக்கிறாய், அது ஏனென்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னதாக ஒரு சிறிய நிகழ்வு அவரது வாழ்வில் நடந்ததாக சொல்லுவார்கள். இருப்பினும் தன்னுடைய 35 வயது வரை வாழ்ந்த கடுமையான அந்த துறவற வாழ்வினால் சில சீடர்கள் ஈர்க்கப்பட்டு அவரோடு இணைந்து 2 துறவற மடங்களை ஏற்படுத்தி ஏறக்குறைய 106 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்து கிபி 356 மரித்து விடுகிறார். எனவே ஒரு சாதாரண ஏழையாக தன்னுடைய மிகப்பெரிய செல்வத்தை விட்டுவிட்டு இந்த உலகில் இறைவன்தான் பற்று, தேவையற்ற காரியங்கள் எல்லாம் தேவையில் இருப்போருக்கு, எனவே என்னிடத்தில் இருப்பவை இல்லாதவர்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அதை புறம் தள்ளிவிட்டு வந்ததினால்தான் ஏறக்குறைய இன்றளவும் நினைவு கூறப்படக்கூடிய மாபெரும் புனிதராக அந்தோணியார் வலம் வருகிறார். இது இன்றைய வாசகங்களில் மிகச் சிறப்பான காரியங்களாக ஊடுருவி பார்க்கலாம். எனவே இன்றைய முதல் வாசகம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, தாவீது தன்னிடத்தில் இருப்பதை தன்னுடைய மக்களுக்காக கொடுக்கிறார். தன்னிடத்தில் இருக்கக்கூடியது என்ன? தாவீதினிடத்தில் இருப்பது வீரமும் புத்தி கொண்ட ஞானமும். எவ்வளவு திறமையாக, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியோடு தன்னுடைய அரசன் முன்பாக நின்று நான் சென்று வீழ்த்துகிறேன் அந்த கோலியாத்தை என்று சொல்லும்போது சவுல் பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். சவுல் சொல்லுகிறார், வேண்டாம் தாவீது, இவ்வளவு பெரிய மலை ஒன்று இருக்கக்கூடிய வீரன், எனவே உன்னால் முடியாதல்லவா என்று சொல்லும்போது தாவீது உரைக்கக்கூடிய வார்த்தைகள் மிக மிக அருமையானது.
படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அரசே, நான் காடுகளில் என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கத்தின் பற்களுக்கும் கரடியின் பற்களுக்கும் இருந்து என்னை காத்திட்ட ஆண்டவர் இவனிடமிருந்தா காக்காமல் விடுவார். எவ்வளவு அருமையான வார்த்தை அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி. எது தேவை என்பதை உணர வேண்டும். இன்றைய நாளில் மட்டுமல்ல, அன்றைய நாளிலும் தாவீது உணர்ந்திருந்தார். ஆண்டவர் தேவை, ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய சக்தியும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய புத்தியும் ஞானமும் தேவை. எனவே அதை கொண்டு நான் எனது வாழ்வை கட்டமைத்துக் கொள்கிறேன். என்னை நம்பி இருப்பவர்களுக்காக அதை நான் செலவிடுகிறேன். என்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்காக அதை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய உயிரையும் துச்சமென கண்டு, இறைவன் என் பக்கமாய் இருக்கும்போது நான் யாருக்கு அச்சப்பட வேண்டும் என்ற வார்த்தைகளை மையம் கொண்டு ஓடோடி செல்லுகிறார். கோலியாத்தை வீழ்த்த வெற்றியும் பெறுகிறார். எனவேதான் கோலியாத் தாவீது ஓடி வரும்போது அவனுடைய வார்த்தைகள் மாறுபடுகின்றது. நீ என்னிடத்தில் வருவதற்கு நான் என்ன நாயா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கோலியாத்தை மாற்றுகிறார் ஆண்டவர். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது வெற்றி பெறும்போது தன்னிடத்தில் இருந்தது வீரமும் ஞானமும் இறைவனின் வல்லமையும், இறைவன் என்னோடு இருந்து செயலாற்றுகிறார் என்ற உணர்வு தாவீதை புத்தெழுச்சி கொண்டு ஓட வைக்கிறது. எனவே அது தன்னுடைய நாட்டுக்காக, தன் மக்களுக்காக, தன் அரசருக்காக, தன் வாழ்வுக்காக பயன்படுத்தி தாவீது வெற்றி பெறுகிறார். இன்றைய நற்செய்தி பகுதி கொடுக்கக்கூடிய செய்தியும் மிக ஆழமானது, அர்த்தமுள்ளது. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, தன்னை எதிர்ப்பவர்கள் முன்னே, தன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பவர்கள் முன்னே, தன்னை முழுவதுமாக வீழ்த்த வேண்டும் என்று நினைத்திருப்பவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு ஒரு மாபெரும் புதுமையை செய்ய முன் வருகிறார். எனவே அங்கு மரபு முக்கியமா மனித முக்கியமா என்ற வேறுபாடு அங்கு உருவாகிறது. எனவே மரபை ஒருபோதும் மீற வேண்டும் என்பது ஆண்டவருடைய கருத்து அல்ல. ஆனால் அங்கு மனிதம் நிலைநிறுத்தப்படவில்லை என்பதுதான் ஆண்டவருடைய எண்ணம். எனவே எப்படி தூய வனத்தந்தோணியார் பணம் முக்கியமல்ல, ஆண்டவர் தான் முக்கியம், பணம் முக்கியமல்ல, ஏழைகள் வாழ்வுதான் முக்கியம் என்று அந்தோணியார் வந்தாரோ, நான் அல்ல, மாறாக எனக்காக காத்திருக்கக்கூடிய என் மக்களும் அரசனும் நாடும் தான் முக்கியம், இறைவனுடைய வல்லமை என் வழியாக வெளியேற வேண்டும் என்று எப்படி தீமையை எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்று தாவீது ஓடி வந்தாரோ, அதே போன்ற ஆண்டவர் இங்கு அருமையாக என்னை இவர்கள் வீழ்த்த நினைத்தாலும் அழிக்க நினைத்தாலும் நான் வந்தது இம்மண்ணில் இறையாட்சியை நிலைநிறுத்தவே, ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் இங்கு வந்துள்ளேன் என்று யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்வதை போன்று, அதே போன்ற மற்றொரு இடத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் மரபை மீறியவராக இருந்திருந்தால், சட்டங்களுக்கு எதிரானவராக இருந்திருந்தால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான நியாயமான காரியங்களுக்கு எதிரானவர் அல்ல ஆண்டவர். சரியாக, நீதியாக, நன்மையாக, மனிதத்திற்கு தகுந்ததாக இருப்பதை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. இதற்கு ஒரு உதாரணம் தான், ஆண்டவரிடத்தில் கேள்வியை கேட்பார்கள், சீசருக்கு வரி செலுத்துவது முறையா அல்லது கடவுளுக்கு செலுத்துவது முறையா? சீசருக்குரியதை சீசருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் செய்யப்பட வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், அது உங்களுடைய கடமை. ஆனால் நீங்கள் எதை எதற்காக செய்கிறேன் என்பதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு. இதோ இந்த நாளில் அவர் செய்த புதுமை என்பது, மனிதம் அங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும், இல்லை என்று கையேந்துகிறான், இல்லை என்ற நிலைப்பாடு அவனுக்கு. அவன் கைகள் செயல்படவில்லை, கை சூம்பியவனாக இருக்கிறான். இங்கு மனம் சூம்பியவர்களை குணப்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய வல்லமை. கை சூம்பியவனையும் குணப்படுத்தி மனம் சூம்பியவர்களை, அந்த ஓய்வு நாள் என்ற அந்த மிகப்பெரிய நோயில் படுத்திருப்பவர்களை, சூம்பியவர்களை குணப்படுத்த ஆண்டவர் ஆசிக்கிறார். எனவேதான் சிறப்பாக தன்னுடைய வல்ல செயலை அங்கு நிலைநிறுத்தி காட்டுகிறார். மரபுதான் இல்லை, மாறாக மனித நேயம்தான் இங்கு வெளிப்பட வேண்டும். எனவேதான் யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் சற்று ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மோசையினுடைய சட்டங்களை 600க்கும் அதிகமாக திரித்து தங்களுடைய வாழ்வுக்கு தகாததாக உருவாக்கி இருந்தார்கள். அதாவது ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக, ஆனால் அவர்கள் கொண்டிருந்தது மனிதன் என்பவன் ஓய்வு நாளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்குதான் இன்றைய நடைமுறை சிக்கல் உருவாகிறது. இப்பொழுது மனிதர்கள் நம்முடைய காலத்தில், இந்த காலத்தில் மனிதர்கள் பொருளுக்காகவா அல்லது பொருட்கள் மனிதருக்காகவா என்ற நிலைப்பாடு உருவாகி கொண்டிருக்கிறது. மனிதன் போதைக்காகவா, போதை மனிதனுக்காகவா என்ற நிலைப்பாடு இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதிகாலையிலிருந்து முழுவதுமாக 24 மணி நேரம் குடிகாரர்கள் என்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரமும் போதை பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் கூட போதை பழக்க வழக்கங்களை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகள் என்று அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள்.
எனவே இன்று பிள்ளைகளுக்காக அவையா, அவைகளுக்காக பிள்ளைகளா என்ற எண்ணம். ஏனென்றால் நாம் பொருட்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளிலே, சிறு வயதிலே எத்தனை ஆடைகள், நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை ஆடைகள் என்று அதில் மயங்கி போயிருக்கிறார்கள். எனவே அன்று யூதர்கள் மயங்கி இருந்தது மரபுகளுக்கு, தங்களுக்கு சாதகமான சட்டங்களுக்கு. எனவேதான் ஆண்டவர் அதிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்காக இந்த அற்புத வல்லமையை கை சூம்பி அவனை குணப்படுத்துகிறார். ஆனால் இன்றைய நாளில் நாம் அடிமையாகி போயிருப்பது பொருட்கள் மயமாக்கலிலே அடிமையாகி கொண்டிருக்கிறோம், போதைகளிலே அடிமையாகி கொண்டிருக்கிறோம், புகழுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றிற்கும் மேலாக பணத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். இன்று எவ்வளவு பணம் வைத்திருக்கிறோம் என்பது பல பேருக்கு தெரிவதில்லை. சேர்த்து 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 கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட நிலைப்பாடு? எனவேதான் அது அந்தோனியாரை அதிகமாக பாதித்தது. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, அந்தோனியாருக்கு அது ஒரு வலியை கொடுத்தது. இன்றைய நாளில் விழா கொண்டாடக்கூடிய அந்த அருமையான துறவிக்கு அது வலியை ஏற்படுத்தியது. இது எனக்கு தேவையில்லை, மாறாக என்னுடைய ஒப்பற்ற செல்வமாகிய கடவுள் ஆண்டவர் இயேசு மட்டுமே எனக்கு தேவை என்று ஓடினார். எனவேதான் நிலைவாழ்வை பெற்றுக்கொண்டார். நிறைவான வாழ்வை, நிலைவாழ்வை பெற்றுக்கொண்டது வேறு, மாறாக நிறைவாழ்வை, மனதுக்கு பிடித்த வாழ்வை பெற்றுக்கொண்டார். இந்த மனதுக்கு பிடித்த வாழ்வை வாழ்கிறோமா? ஜிம் ரிவில்ஸ் என்ற ஒரு அருமையான பாபிசை பாடகர் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய புகழ், செல்வம் எல்லாம் சேர்த்து விட்டார். ஆனால் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. எனவே அவர் பல நேரங்களில் தன்னை நோக்கி புலம்புகிறார். எப்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கிறேன். இந்த உலகம் முழுவதும் என்னை தெரிகிறது. பல பேருக்கு என்னை அறிமுகமானவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் என்னை அழைத்து எனக்கு மிகப்பெரிய பதவிகளையும் பரிசுகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. அப்போதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட விவிலியத்தை படித்து பார்த்துவிட்டு அவர் சொல்கிறார், இதில் தான் ஆழமான சிந்தனைகள் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் இதில் முழுவதுமாக எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் இதில் நிறைந்திருக்கிறது. மனிதம்தான் முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஆண்டவர் இதில் மையம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அன்றிலிருந்து தன்னுடைய பணியை ஆண்டவருக்காகவும் மனிதர்களுக்காகவும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்காகவும் அவர் அந்த பணியை செய்தபோது அவர் சொன்ன வார்த்தை, நான் நிறைவுள்ள மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் சவேரியாரை மனம் மாற்றியது இந்த இறை வார்த்தை தான். எவ்வளவோ பெரிய அளப்பரிய புனிதர்களை மாற்றியது இந்த வார்த்தை தான். நீங்களும் நானும் உணரக்கூடிய இந்த வார்த்தை நிச்சயமாக ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்து கொடுத்தாரோ, எனவே அந்தோனியார் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்தாரோ, தாவீது எப்படிப்பட்ட வாழ்வை செயலில் காட்டினாரோ, அதே போன்று நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பான சகோதரனே, சகோதரி. எனவே இந்த நாளில் நாம் நிறைவான விதத்தில் முடிவெடுப்போம். நாமும் வல்லமை உள்ளவர்களாக மரபுகளை எதிர்த்து மனிதத்தை காப்போம், பணத்தை எதிர்த்து மனிதத்தை காப்போம், சுயத்தை எதிர்த்து மனிதத்தை காப்போம், பொருளாசைகளை எதிர்த்து மனிதத்தை காப்போம். நிச்சயமாக அப்படி வாழ்ந்தோம் என்றால் நீங்களும் நானும் நிறைவுள்ளவளாக வாழ்வதற்கு தகுதியுள்ளவர்களாகி போகிறோம். எனவே எவ்வளவு காலத்திற்கு நாம் இப்படி வாழ முடியும் என்பதை மறுத்து, எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் நான் நிம்மதி உள்ளவனாக வாழ்ந்திருக்கிறேன் என்ற எண்ணம் கொண்டவர்களாக வாழ இந்த இறைபலி நமக்கு உதவுவதாக. இறைவன் நிச்சயமாக அந்தோனியார் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து காத்திட இந்த இறைபலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை காக்க இந்த பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்பொன்றி தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமெங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். அன்பார்ந்த சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இறைவனின் இந்த மாண்புக்குரிய திருப்பலி
எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று.
ஆகவே உம்முடைய அதி தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்களென எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பார்ந்த தகப்பனே, தருமையான நாளிலே சிறப்பாக எங்களுக்கு மரபுகளும் பணமும் முக்கியமல்ல, மாறாக மனிதமே முக்கியம் என்று எங்கள் ஆண்டவர் உரைத்ததை போன்று, அந்தோனியார் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியதை போன்று, தாவீது செயலில் செய்ததை போன்று நாங்கள் வீரத்தோடும் அதே நேரம் மனிதத்தோடும் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தருவீராக. உம்முடைய நிறை வல்லமை எங்களை முழுவதும் ஆட்கொள்வதாக. எனவே இந்த இளைஞர்களிலிருந்து வருங்கால தலைமுறையினர் ஒவ்வொருவரும் மிகுந்த பற்றுறுதியோடும் மிகுந்த மனித தன்மையோடும் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்து காத்திரளும் தகப்பனே.
மேலும் உயிர்த்தெழுமது நோக்கோடு துயில் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தையும் புனிதர்கள் அவிலா தரசம்மாள், குழந்தை தரசம்மாள், சிலுவை யோவான், இன்றைய விழா கொண்டாடும் புனித வனத்தந்தோணியார், மண்ணின் மறைசாட்சி தேவ சகாயம் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையின் அழைக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழு விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை நீர் எதிர்கொள்ளாமல் உம் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒப்புயர்வற்ற நம்பிக்கையை மட்டுமே எதிர்நோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, இம்மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. நின்றுக்குள் அன்பு சொல் விழுந்தது. இறைவன் சாயல் மலர்ந்தது. நின்றுக்குள் அன்பு சொல் விழுந்தது. இறைவன் சாயல் மலர்ந்தது. அன்பின் நேரம் வெண்மை திரு அப்பம் சொல்லும் உண்மை அழைக்குது நம்மை, அழிக்குது நன்மை. உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியா இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. அன்னை மரியாவின் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவின் அருளிலும் ஆவியின் வழி நடத்துதலிலும் அந்தோனியாரின் பரிந்து பேசுதலில் வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.